பேசுறான் பாலிடிக்ஸ். மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கோபத்தில் ஒருத்தரை திட்டும் போது உப்பு போட்டு தான் சோறு சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க நம்ம ஆளுங்க, தெரியுமா மேன்? கேள்விப்பட்டிருக்கேன். சூடு சொரணுன்னு எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்களே தோற. லிமிட்டை தாண்டாத மேன், கோடு போட்டுக்கோ. அந்த கோட்டுக்குள்ளேயே சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, கேட்கறவங்களுக்கும் நல்லது. நீங்க சொல்லுங்க தோற, எதுக்கு சென்சார்லாம் போட்டுக்கிட்டு? இது சென்சார் இல்ல மேன், செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. சரி, விவாத நிகழ்ச்சியில டேக் டைவர்ஷன் மாதிரி என்னோட டாபிக்கை மாத்தி விடுற. நான் சொல்ல வந்த மெசேஜை கேளு மேன். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தான் நாங்க இருக்கோமே. உப்பு போட்டு சோறு சாப்பிட்றியான்னு கேட்டா அது தப்புன்னு சொல்றாங்க மேன். தப்பா? உங்களை பார்த்தா? நான் யாரையும் சொல்லல மேன். அரிசி, கோதுமை, மைதா இதுல சமைக்கிற பொருட்களுக்கு சால்ட் போடுறது வேஸ்ட்னு ICMRங்கிற அமைப்பு சொல்றாங்க மேன். இது என்ன தோற கிச்சன்ல புதுசா இருக்குது? ஆமாண்டா, ஒரு மனுஷனுக்கு இந்தியாவுல 2300 மில்லிகிராம் சோடியம் வேணுமா. டெய்லி இந்த கணக்கை டேலி பண்ண 5 கிராம் சால்ட் சாப்பிட்டா போதும்னு சொல்றாங்க மேன். பூன்ல அளவு எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்க வேண்டியது தானே? அப்படி இல்ல மேன். நாம சாப்பிடுற காய்கறி, பழங்கள், கீரை, உணவுப் பொருட்கள் எல்லாத்துலயும் சோடியம் குளோரைடு இருக்குது. அப்படி கணக்கு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இந்தியன் சராசரியா 11 கிராம் சால்ட் சாப்பிடுறான். ஓஹோ, மறைமுகமா உள்ள உப்பு போய்கிட்டு இருக்குதுன்றீங்க. ஒவ்வொரு இந்தியன்ஸும் 3 கிராம் டு 10 கிராம் வரைக்கும் சால்ட் சாப்பிடுறத வழக்கமாக வச்சிருக்காங்க. ஆனா ஹெல்த் நல்லா இருக்கணும்னா ஆவரேஜா 5 கிராம் சால்ட் போதுமானது டேட்டா சொல்லுது மேன். நல்ல டேட்டா தான் சொல்லிருக்கீங்க. டாடா தோற. Cabinet.